ஹாய்ங்க. இப்போ நம்ம வந்து ஒரு டிசைன் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். அதோட கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த கஸ்டமர் வந்து 3 பேர் 3 ப்ளவுஸ் ஒரே மாதிரி கொடுத்தாங்கங்க. அதனால் 3 பேருக்கு இந்த saree பண்ணியிருக்கோம். ஏற்கனவே இப்போ 2 பேருக்கு முடிச்சுட்டு இப்போ 3வது பேருக்கு இதே சேம் டிசைன் பண்ண போகிறோங்க. இப்போ கட்டிங் பார்க்கலாம். இப்போ வந்து லைனிங்கை வந்து 2ஆக மடிச்சுட்டு ஸ்லீவ் கட் பண்ணணுங்க. நான் சிம்பிளாக கட்டிங் மெத்தட் சொல்லித்தரேங்க. அது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரிலாம் சொல்லித்தர மாட்டேன். ப்ளைனாக சிம்பிளாக இருக்குங்க, அப்படியே பண்ணிக்கோங்க. அதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து அவங்க ஸ்லீவ் அளவு மார்க் பண்ணியாச்சு. ஸ்லீவ் கொஞ்சம் அகலமாக இருக்கனால நம்ம ஜாயின் போடுற மாதிரி தான் வரும். அதனால் வந்து அந்த ஆம்கோலோட ஜாயிண்ட் சேர்க்கணுங்க. அதுக்காக நம்ம ப்ளைனாக அப்படியே கட் பண்ணுறேன். இப்போ வந்து அந்த ஆம்கோல் குழி விடுறது வந்து 2.5 வரணுங்க. 2.5 விட்டால் குழி நல்லா உள்ளே விட்டு லூஸ் வராமல் இருக்குங்க. சைட் லூஸ் வராமல் இருக்கிறதுக்கு 2.5 விடணுங்க. கரெக்டாக 2.5 விட்டு இப்போ நம்ம கட்டிங் போட்டுக்கலாம். சைடில் பிசுறு மட்டும் தட்டி விட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஜாயிண்ட் சேர்க்கணுங்க. ஸ்டிச்சிங் வீடியோவில் காட்டுற ஜாயிண்ட் சேர்க்குறத. இப்போ அர்க்காட் போட்டணுங்க. இப்போ அடுத்தது வந்து இந்த துணியை நான் அப்படியே 2ஆக மடித்து போட்டுக்குங்க. இப்போ 2ஆக மடித்து போட்டோம். இப்போது கீழே மடிக்கிறதுக்கு 2 இன்ச் விட்டுக்கலாம். கொஞ்சம் பட்டையாக மடித்தா தாங்க முது தூக்காமல் இருக்கும். ஆனால் 2 இன்ச் விட்டுக்கிறேன். 1.5 இன்ச்சுனா நீங்கள் தேவைன்னா 1.5 இன்ச் விட்டுக்கலாம். நார்மலாக எல்லோரும் 1.5 இன்ச் விடுவாங்க. நான் 2 இன்ச் விட்டுருக்கேன். இப்போ வந்து இடுப்பு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து தையலுக்கு ஒரு 2 இன்ச் விட்டுக்கலாம். இடுப்பளவு எடுத்து கரெக்டாக இதே மாதிரி மார்க் பண்ணி ஒரு கோடு போடணுங்க. இப்போ வந்து கீழே இருந்து ஷோல்டர் வரைக்கும் லென்த் அளந்துட்டு அங்கேருந்து ஒரு கொஞ்சம் தையலுக்கு இடம் விட்டு இப்போ இதை மடிக்கணுங்க. 4ஆக கட் பண்ணி போட்டு மடித்தாதாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளவுஸும் டக்குன்னு ஈஸியாக கட்டிங் போட்டுக்கலாம். 2ஆக தனித்தனியாக கட் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும். அப்புறம் அது டென்ஷனும் ஆகுங்க. இது மாதிரி ஈஸியாக இருக்குங்க. ஒரே ஷோல்டர் அளந்துக்கலாம். இப்போ ஷோல்டருக்கு 2.5 விட்டுடலாம். 2.5 விட்டுட்டு இப்போ அவங்களோட ஷோல்டர் அளவு எவ்வளோ இருக்கோ பேலன்ஸு அது பண்ணிக்கலாம். பேசிக்காக எல்லாருக்குமே 5 வருங்க. இல்லை 5.5 வரும். இல்லைன்னா ரொம்ப கொஞ்சம் வெயிட்டர் 42 அந்த மாதிரி சைஸில் இருந்தாங்கன்னா 6 வருங்க. இப்போ நெக்கலை வளர்ந்துக்கலாம். இப்போ அந்த கொக்கிப்பட்டியான நெக்கலை வளர்ந்துட்டு ஃப்ரண்ட்டு அந்த கட் பண்ணுறதுல அங்கே வைக்கலாங்க. இப்போ இந்த அளவு வளர்ந்துட்டோமா. இப்போ நடு சென்டர் பாயிண்ட்டு இப்போ ஷேப் அளவுக்கு கரெக்டாக அந்த கார்னரில் வச்சு ஷேப் அளவுக்கு கரெக்டாக இது பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 2.5ங்க கீழே. சரிங்களா? இப்போ நம்ம நெக்கை வந்து மார்க் பண்ணிக்கலாம். நல்லா யூ ஷேப்புக்கு கொண்டு வந்தால் தாங்க பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். நீங்கள் லைட்டாக கிராஸாக கொண்டு வந்தீங்கன்னா கொக்கி அப்படியே சாய்ச்சி வராமல் இருக்குங்க. சில பேர் ஷோல்டர்லேருந்து அப்படியே கிராஸாக வி மாதிரி கொண்டு வருவாங்க. அப்படி போட்டால் ப்ளவுஸ் ரொம்ப அழகாக இருக்காதுங்க. யூ ஷேப் கொண்டு வந்தால் தாங்க பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். நீங்கள் ஷோல்டர் சப்போஸ் சரியுதுன்னா ஷோல்டரில் கிட்ட போயிட்டு உள்ளே வாங்கும் போது கொஞ்சம் பெண்ட் பண்ணி அப்படி வாங்கிட்டு வாங்க. அப்போ ரொம்ப அழகாக இருக்கும். அதை மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அப்படி பிரிண்ட் பண்ணி பண்ணுங்கள். இது வந்து ஆம்கோல் அளவுக்காக ஷோல்டர்லேருந்து 1 இன்ச்சு விட்டு அந்த நம்ம டாட் பிடிக்கிற இடத்த கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர்லேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிட்டீங்களா? இப்போ வந்து ஷேப் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆம்கோல் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு இடுப்புலேருந்து அந்த ஆம்கோல்லேருந்து அந்த அளவு அளக்கணுங்க. இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் அளவு கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாருக்குமே ஸ்லீவ் அளவு வச்சு நம்ம கை வந்து மார்க் பண்ண முடியாதுங்க வெட்டுறதுக்கு. இடுப்புலேருந்து மேலே போகணுங்க. கரெக்டாக இடுப்புலேருந்து அந்த ஸ்டிச்சிங்லேருந்து மேலே போய் எவ்வளோ தூரம் தேவைப்படுதோ அந்த ஹேண்டுக்கு அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. அந்த அளவு தான் இப்போ நான் காட்டுறேன்ல இந்த அளவு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இது கீழே அளவு எடுத்துக்கோங்க. கட்டிங்கும் ரொம்ப ஈஸிங்க. அந்த நம்பர் மார்க் பண்ணி இத்தனை அளவு வேணும் அத்தனை அளவு வேணாலும் அந்த அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே பண்ண வேண்டியதாங்க. கண்டினியூ பண்ண வேண்டியதாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ப்ளவுஸ் தச்சு கொடுங்க. அந்த ப்ளவுஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தச்ச ப்ளவுஸே அளவுக்கு அவங்க கொண்டு வந்து சொல்கிறீங்க. அதுவே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாற்றி திருப்பி ப்ளவுஸ் வேறு வைத்து கொடுத்துருந்தீங்கன்னா உங்கள் கட்டிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. லேட் ஆகும். இப்போ வந்து நம்ம ஆம்கோலுக்கு 1.5 தேவைங்க. ஃப்ரண்ட்டுக்கு 1 தேவை, பேக்குக்கு 1.5 தேவை. அது நம்ம கட் பண்ணும்போது இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ பேக்குக்கு மேலே போட்டிருக்கேன், ஃப்ரண்ட்டுக்கு கீழே போட்டிருக்கேன்னா அப்படியே ஒரு யூ ஷேப்புங்க. எங்கேயுமே கரெக்டாக யூ ஷேப் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். கிராஸாக கோணலாம் ஒரு ஷேப் கொண்டு போகாதீங்க. இப்போ நம்ம தையலுக்கு இடம் விட்டாச்சு. 2 இன்ச்சு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டோம். இப்போ நம்ம கட்டிங் போட்டுக்கலாம். இப்போ பேக் மார்க் பண்ணிக்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ பேக் மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ரெண்டுத்தையும் ஒன்றா பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒன்றா கட் பண்ணுறதுனால இந்த மாதிரி கட்டிங் போடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாங்க. அப்போ தான் பேக் புரியும் கரெக்டாக. ஃப்ரண்ட்டு கட் பண்ணி அந்த தேவையில்லாத பீஸ்லாம் எடுத்துட்டோன்னா
பேக் கொஞ்சம் கட்டிங் போகிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். எப்போவுமே இந்த மாதிரி வந்து சிங்கிளாக கட் பண்ணி எடுக்காமல் இந்த மாதிரி மொத்தமாக போட்டு கட் பண்ணி எடுக்கும்போது அளவு மாறாதுங்க, ஒரே மாதிரி இருக்கும். ஷோல்ட்ரு மாறாது, சைடு மாறாது, எல்லாம் மாறாது. நெக்கு மட்டும் நம்ம போட்டு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் புரியாத மாதிரி தான் தெரியும். அது கட்டிங் போட 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 இதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பழகிடுங்க. இப்போ நம்ம நெக்கு கட் பண்ணிக்கலாம். மொத்தமாக கட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ஷோல்டர் கட் பண்ணி தனியாக வந்து பீஸை எடுத்துகிட்டு லைட்டாக கிராஸ் போட்டு தான் கட் பண்ணுவோம் எப்போவுமே. ஏன்னா ஷோல்டர் கிராஸ் இல்லாமல் இருக்கணுங்க, லூஸ் இல்லாமல் இருக்கணும். அதனால தான் அப்போ தான் நெக்கு எவ்வளோ பெருசாக வச்சாலும் நம்ம அந்த ஷோல்டர் கிராஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் வந்து எப்போவுமே வராது. இப்போ அந்த ஆம்கோல் உள்ளே நல்லா வாங்கி அந்த 1/2 இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கலாம். நான் சொன்னேன்ல 1.5 கட் பண்ணோம், 1 வந்து பேக்கு, அந்த 1/2 வந்து ஃப்ரண்ட்டுங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு, ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ பேக்குக்கு வந்து நெக்கு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த அளவுக்கு கரெக்டாக ஒரு பா ஷேப் போடுங்க. எப்போயுமே ஒரு பா போட்டு அதில் யூ பண்ணுங்கள், அப்போ தான் இது அழகாக இருக்கணும். யூ நெக்கோ ரவுண்ட் நெக்கோ எல்லாமே பா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். நெக்லஸ் நெக்கு கூட பா பண்ணிவிட்டு அங்கேருந்து எவ்வளோ கிராஸ் தேவையோ அப்படி கொண்டு போங்க, அப்போ தான் அழகாக இருக்கும். நீங்கள் தோராயமாக நெக்கு வரையாதீங்க. பா நல்லா ஸ்கேல் எடுத்து அழகாக நீட்டாக போட்டுட்டு அதுலேருந்து இந்த ரவுண்டோ ஸ்டார் நெக்கோ இல்லை வந்து யூ நெக்கோ போட்டுக்குங்க, சரிங்களா? இப்போ பேக் ரெடி ஆகிடுச்சு, ஃப்ரண்ட்டும் ரெடி ஆகிடுச்சு, ஸ்லீவும் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்லீவுக்கு மட்டும் ஜாயிண்ட் இருக்குங்க. மற்ற 2 ப்ளவுஸ் அவங்க கொடுத்ததில் வந்து ஸ்லீவுக்கு ஜாயிண்ட் இல்லை. இந்த ப்ளவுஸ் கொஞ்சம், இந்த பாப்பா கொஞ்சம் குண்டாக தான் இருக்கும், அதனால் இந்த பாப்பாவுக்கு இப்படி தான் தைக்க வேண்டியது இருக்குது. இப்போ பட்டி வந்து நம்ம தேவையான அளவுக்கு குழி வாங்கி கட் பண்ணிக்கோங்க. என்னோடய போன வீடியோவில் நான் அதான் சொல்லியிருப்பேன், பட்டிக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ இவ்வளோ தான் தேவைப்படுது, அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு குழி வாங்கி கட் பண்ணிக்கங்க. இதான் மார்க்கு அதான் மார்க்குன்னு பண்ணாதீங்க, சரிங்களா? அந்த ப்ளவுஸில் என்ன இருக்கோ எவ்வளோ தேவையோ அவ்வளோ அழகாக உள்ளே நல்லா குழி விட்டு பண்ணிங்கன்னா அந்த கப்பு நல்லா அழகாக வட்டமாக நிற்குங்க. நீங்கள் அப்படியே நீட்டாக நம்ம பட்டி இது கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி இது ரிப்பன் மாதிரி நேராக சைஸில் கட் பண்ணிங்கன்னா அது நல்லா இருக்காது. இது மாதிரி உள்ளே போய் குழி வாங்கி பண்ணணும். உங்கள் அளவு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மடிக்கிறதுக்கு மட்டும் ஒரு 1 இன்ச்சு கீழே விட்டு ஸ்டிச்சிங் பண்ணும் போது இது அளவு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பேர் மார்க் பண்ணி மடிச்சிக்கலாங்க. இவ்வளோ தான் தேவைப்படுது. அந்த மிச்சம் அந்த 1 இன்ச்சு அதில் இருக்குது, அந்த குழியை கட் பண்ணிவிட்டு அப்போ தான் உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஃப்ரண்ட்டு அந்த மாதிரி அர்க்காட் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எந்த பக்கம் முன்னாடி வைக்கிறது, எந்த பக்கம் பின்னாடி வைக்கிறதுன்னு கரெக்டாக தெரியுங்க. இப்போ லைனிங் முடிச்சாச்சுங்க. இப்போ ஒரிஜினல் கிளாத் போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கழுத்து பீஸில் பீஸாக கட் பண்ணிவிட்டு நெக்கு ஜாயின் பண்ணும்போது பார்த்துக்குங்க. இப்போ அதெல்லாம் நான் கட் பண்ண மாட்டேன், எப்போவுமே நான் அதெல்லாம் கட்டிங் போட மாட்டேன். அதை நான் ஸ்டிச்சிங் போடும்போது தான் கட் பண்ணுவேங்க. அது பீஸாக காணாமல் போயிடும். இன்னும் நம்ம ஒரு 4-5 பேருக்கு எக்ஸ்ட்ராவாக சேர்த்து தையல் போடுவோம், கட் பண்ணுவோம். அப்போ மிஷின் மேலே வந்து 4 ப்ளவுஸ் ஒன்றா வைப்போம். இது மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குதுங்க பீஸாக. அதனால் நான் மொத்தமாக போட்டுருவோங்க. 3 சாரியுமே இதே கலர் தாங்க. 3 சாரிக்கும் 3 ப்ளவுஸுமே இதே தான், சேம் தாங்க. இந்த பூ மட்டும்தாங்க, அது உள்ளே இருக்க அந்த டிசைன் பூ மட்டும்தாங்க மாறிச்சு. இப்போ வந்து கை கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்லீவ் போட்டாச்சுங்க. போட்டாங்கன்னா நம்ம ஜாயிண்ட் வந்து இப்போ லைனிங்கில் தான் போட போகிறோம், ஏன்னா அந்த கை அகலமாக இருக்குன்னு. இப்போ ஒரிஜினல் பீஸில் வந்து துணி எக்ஸ்ட்ரா தாங்க இருக்குது. நம்ம ஒரிஜினல் பீஸை எப்பவுமே ஜாயிண்ட் போடாத முடிஞ்ச அளவுக்கு போடாமல் ட்ரை பண்ணி கட் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு பிசுறு வராமல் இருக்கும். நாளைக்கு ப்ளவுஸ் ஒரு 10 டைம் 5 டைம் யூஸ் பண்ணால் கூட அது பிரியாமல் இருக்குங்க. இப்போ நம்ம பேக்கும் ஃப்ரண்ட்டை போட்டுக்கலாங்க. சுருக்கம் இல்லாமல் தள்ளிடுங்க. லைனிங் கட் பண்ணிட்டாலே பேக் ஒரிஜினல் பீஸில் வச்சு கட் பண்ணுறது ஈஸி தாங்க, ஆனால் நல்லா பார்த்து பண்ணுங்க. இப்போ முதுகு பண்ணும்போது அந்த அங்கே ஜாயிண்ட் இல்லாமல் இருக்கணும், நல்ல பீஸாக இதுவாக இருக்கணும். ஃப்ரண்ட்டு வந்து எங்கே வச்சு எப்படி வேணால் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு துணி எவ்வளோ மீற்ற முடியுமோ அவ்வளோ மீற்றி வச்சுருங்க. ஏன்னா டிசைன் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் இந்த கிளாத் அதிகமாக தேவைப்படுங்க. இப்போ மிச்சம் எவ்வளோ கிளாத் இருக்கோ அதை நம்ம சேவ் பண்ணி வைக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஒரு ஃப்ளீட் போடும் போதோ எக்ஸ்ட்ரா நாட்டு போடும் போதோ அதில் டிசைன் ஒர்க் எதனா பண்ணும்போது இந்த கிளாத்து மீது தான் பண்ண முடியும். இந்த பொண்ணுக்கு அவ்வளோ கிளாத்து மீறலைங்க. இது முன்னாடி மிச்சம் அந்த 2 பொண்ணு ஒரே மாதிரி 3 பேரும் ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்களே, அவங்களுக்கு கிளாத் இருக்குங்க, அதை வச்சு தான் பண்ண போகிறேன். இந்த பொண்ணு கொடுக்கும்போது சொல்லிச்சிங்க, அக்கா நான் வெயிட்டாக இருப்பல, எனக்கு துணி பத்தமா டிசைன் போகிறதுக்கு விட்டுலாமாக்கா, அவங்க 2 பேர் மட்டும் போட்டு விட்டோன்னு. இல்லைம்மா அவங்க கிளாத்தில் மிச்சம் மீறும், எப்படி இருந்தாலும் நான் உனக்கு பண்ணி கொடுக்குறேன், நீ இது பண்ணாத, உனக்கும் அதே டிசைனே வரும்னு. ஏன்னா இப்போ நிறைய பொண்ணு லைட்டாக வெயிட் இருக்குனால அந்த ப்ளவுஸ் தைச்சி போடுறதுல அதுங்களுக்கு பற்ற மாட்டேங்குது. துணி சுற்றும் போது அகலம் பற்ற மாட்டேங்குது, பின்னாடி முந்தானிக்கு கீழே பற்ற மாட்டேங்குது லென்த்து. அதனால் அதுங்க அந்த ப்ளவுஸ் தைக்கிறதே வருத்தப்படுதுங்க. அந்த ப்ளவுஸ் போகணுன்னு ஆசை இருக்காது அவங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தாங்க பண்ணி கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்களோட பீஸ் இப்போ 1 மீட்டர் கட் பண்ணாமல் ஒரு 80 கட் பண்ணிக்கோங்க. சாரியிலேருந்து கட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்களே கொஞ்சம் பீஸ் கம்மி பண்ணி அவங்களுக்கு தைச்சி கொடுத்துருங்க. அப்போ தான் சாரியாச்சும் அவங்களுக்கு கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், சரிங்களா? இப்போ நம்ம பீஸ் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வாட்டை எப்படி இருக்கோ அப்படி கட் பண்ணுங்க. இப்போ
இப்போ டைலருங்கலாம் அப்படியே அதே இடத்துல நின்று அப்படியே ப்ரொசீஜராக கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லைங்க. நான் ஸ்டேபிளில் சுற்றி சுற்றி தாங்க கட் பண்ணுவேன். அப்போ தான் எனக்கு வாட்டமாக இருக்குமே. இல்லை சம்டைம் பீஸையே திருப்பிடுவேன். அப்புறம் இப்போ என் தங்கச்சி இன்னும் டைலர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும். இன்னும் நீ பாட்டு உன் விஷயத்துக்கு வளைச்சி வளைச்சி கட் பண்ணிகிட்ருக்க அப்படின்வாங்க. கட்டிங் கரெக்டாக வருதா அவ்வளோதாங்க. நம்ம எப்படி வேணால் சுற்றி கட் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி ஃப்ளீட்டாக மடிக்கிறதுக்கு துணி இதில் இவ்வளோ கம்மியாக தாங்க இருக்குது. அந்த மற்ற இன்னொருத்தர் 2 ப்ளவுஸில் இருந்துச்சுல அதை தாங்க இப்போ நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். அவங்களே அதெல்லாம் பண்ணி வச்சிட்டாங்க ஃப்ளீட்டு அந்த இதெல்லாம். அதனால் இவங்க ப்ளவுஸ்க்கு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. இப்போ அவங்களுக்கு இருக்க துணியில் இதை ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. இப்போ இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். பாய்.